என் நண்பர்களோட பிரதர் மாரி தான் எனக்கு பிரஜன். ஏன்னா, சாண்ட்ரா சிஸ்டர் அண்ட் பிரதர் அப்படி சொல்ல முடியாது. 2 பேருமே எனக்கு உடன் பிறந்தவர்கள் மாரி தான். ஐய்யய்யோ! எப்படி பார்த்தாலும் கன்ஃப்யூஸ் ஆயிரும். இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்துச்சுன்னு சொல்ல வந்தேன் அவ்வளோதான். பட் படத்துல ஒர்க் பண்ணவங்களே 30 செகண்டுக்கு மேல நாங்க பேச மாட்டோம்ன்னு ஏதோ சேலஞ்ச் வச்சுட்டு போனேனா, நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரியல. பட் எனக்கு எனக்குன்னு இல்ல. நாங்க பிபி வீட்லேருந்து வந்த எங்க எல்லாருக்குமே பிபி வீட்லேருந்து வந்தா ஒரு விஷயம் காமனா இருக்கும். லைஃப் பிஃபோர் பிக் பாஸ், ஆஃப்டர் பிக் பாஸ்ன்னு. அந்த மாரி பிரஜன் ப்ரோ உங்களுக்கு அந்தரன் வந்து லைஃப் பிஃபோர் அந்தரன், ஆஃப்டர் அந்தரன்னு அ ஒரு மிகப்பெரிய சேஞ்சா இருக்கணுன்றத நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா, பிபி வீட்ல இதெல்லாம் அவங்க வெளில வந்திருக்காது. நானும் அவரும் உட்காந்து அவரோட சினிமா லைஃப்லலாம் என்னென்ன நடந்துச்சுன்னா, அவ்வளோ நேரம் பேசியிருப்போம். அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. சரிங்களா? கரெக்ட்டா 2 நிமிஷம் சண்ட போட்டு அத மட்டும் கட் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. அதனால அ ப்ரோ யூ ஹவ் வொர்க்ட் சோ ஹார்ட் ஃபார் திஸ் அண்ட் யூ டிசர்வ் ஆல் த சக்சஸ் இன் லைஃப். அண்ட் சக்சஸ் உங்கள தொரத்தி தொரத்தி வந்து கடிக்கணும்னு நான் ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன். அதனால அண்ட் உங்கள இவ்வளோ நாள் பிளைண்டா எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சாண்ட்ரா டிசர்வ்ஸ் மோர் தென் தட். அதனால அவங்களுக்கும் இது கண்டிப்பா போய் சேரணும். ஸோ பிரஜனுக்காக வந்தேனாங்க. நான் பிரஜன் அண்ட் சாண்ட்ராக்காக வந்தேன். ஸோ யா ஆல் த பெஸ்ட் அண்ட் ப்ரோ உங்களுக்கு டெபு ஃபிலிம்ன்றேன். எனக்கு தெரியும் ஒரு டெபு டைரக்டரா நீங்க எவ்வளோ பதட்டத்துல இருப்பீங்க. 1000 தான் ஹீரோயின் பக்கத்துலயே உட்கார வச்சாலும். எனக்கு நல்லா தெரியுது. கையெல்லாம் ஃபுல் ப்ரேயர்ல டைட் மோட்ல தான் இருக்கீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. பட் யுவர் ஃபர்ஸ்ட் லுக்ஸ் ரியலி ப்ராமிசிங். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் மியூசிக் ஹரிஷ் ப்ரோ ரொம்ப அந்த த்ரில்லர் மியூசிக் பார்க்கும்போது நிஜமாலே இட் கிவ்ஸ் அ ஸ்டில். ஸோ இட்ஸ் ரியலி குட். And everything looks promising and I hope film also delivers and all the best to entire team and press and media and my dear audience please do வந்து support பண்ணுங்க படத்தை 25th June வருது என் படம் எப்போ வருதுன்னு வரும்போது நான் சொல்றேன் அப்பயும் வந்து சப்போர்ட் பண்ணிருங்க தேங்க்யூ ஸோ மச் கைஸ் This is my first film. My name is Ivana Varun. And I think first of anything is very special and precious. So every moment that I spent shooting this film with the entire cast and crew, I think I had a great time. I really enjoyed every moment, be it long hours, sunny days, outside, inside. And I feel as an artist, emotions is what we try to deliver so that we could connect to the audience and you, everybody here. And that is what we've tried with this film, that we can connect with you, that you could feel what we are trying to portray and feel. So, all I'm requesting is please support our film, watch it on 25th June, and pray and support us with all your heart. Thank you. படம் உண்மையிலேயே அவங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் எடிட்டில் போயிருந்தப்போ ஒரு தடவை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பிரஜினா நாட்டை நான் கேட்கணும் கேள்வி தான். எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கீங்க பிரஜினா. அது எப்படின்னே தெரில. சின்ன வயசு பெரிய வயசுலாம் பிரிக்கல. நாங்கள் பிக் பாஸில் வந்து இல்லைண்ணா ஆனால் அப்படி சொல்ல வரலண்ணா. நாங்கள் பிக் பாஸில் இந்த ஜம்புலிங்கம்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க. ஒரு போலீஸ் கேரக்டர் தான். அதுக்கு அவர் கொடுத்த ஈடுபாடே பார்த்தீங்கன்னா அது ஒரு டாஸ்க் தான். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் ஒரு 3 நாளாக தூங்காமல் இருந்தார். அதை ஒரு டெடிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி பார்க்குறப்ப அதுவும் நான் பார்த்த போலீஸ், இது ஒரு நான் பார்க்குற போலீஸ். ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவர். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பாக அந்த படம் அதுக்காகவே நல்லா ஓடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் பாலா, நீ சொன்ன மாதிரி தான். தெரில என்ன கிடைச்சுன்னு தெரில. உனக்கும் போலீஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் உன் தைரியம் வரவே வராது. ஆனால் அந்த இவ்வளோ மோசமான ஒரு வில்லன் அப்படின்னு ப்ரொடியூசரை ஸ்டேஜில் சொல்கிற அளவு ஒரு பெரிய தைரியம். வா சூப்பர் வா வேற லெவல். அதே மாதிரி டேரக்டர் சார், நீங்கள் அடிக்கடி நிக்கல நான் கூப்பிட்டு சொல்லிட்டே இருந்தீங்க. எனக்கு அங்கே புரியல, இங்கே எனக்கு அது புரிஞ்சிருக்கு. ஓகே தேங்க்யூ. எப்படி ஏன் எங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆனால் அவரும் அதே சொன்ன மாதிரி தான். இங்கே எல்லாமே ஒரு யங் டீமாக வந்திருக்காங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நாங்களும் நம்புகிறோம். படம் ஆக்சுவலி நிறைய புதுமுகங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கீங்க. அதுக்காகவே நல்லா இருக்கும். ஸோ என்றைக்குமே நல்ல விஷயங்களை நல்லதாக இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட 100 மடங்கு கொண்டு போய் சேர்க்குறவங்க தான் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக இருக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி அவங்க கண்டிப்பாக சேர்ப்பாங்க நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த சந்தோஷ் லாவணன் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன். கொரோனாக்கு முன்னாடி வந்து வாஸ் இன் மை ஆஃபீஸ். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கான்டாக்ட் இல்லை. ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு பையன் கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, பையன் எப்படி பண்ணலாமான்னாரு. ஆர்ட்டுன்னு கேட்டேன், சந்தோஷ் பேச சொன்னார். ரொம்ப நல்ல பையன் சார், தாராளமாக பண்ணுங்க அப்படின்னேன். படம்லாம் நல்லா. அப்புறம் ஆர்டிஸ்டில் ரெஃபரன்ஸ் கேட்டாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். பட் எனக்கு என்ன ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, ஒரு நாள் இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போடும்போது என்கிட்ட வந்து சந்தோஷம் வந்து பாட்டை காமிச்சாப்புல. பாட்டை காமிச்சிட்டு படம் பேர் அந்தரன் அப்பல. நான் சொன்னேன், நீ வேறு டீட்டெயிலில் இப்போ வச்சுருந்தேன் அப்படின்னு. இல்லை சார், ப்ரொடியூசர் வந்து அந்தரன் வச்சுட்டாரு அப்படின்னோடனே நான் கூப்பிட்டு சொன்னேன்,
ஆனால் இது ஏன்னா இப்படி ஒரு அந்தரன்னு வச்சுருக்கீங்க, ஏன்னா ஒரு டைட்டில் வச்சா எல்லாருக்கும் புரியணும், ஆனால் வச்ச டைட்டில் எல்லாருக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து செட் ஆகாது, வேறு ஏதாவது மாற்றிருங்கண்ணே டைரக்டரும் சொன்னார் அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து என் ஃபேமிலியோட போய் கோயிலில் போய் சீட்டை எடுத்து பார்த்தேன், என் ஒய்ஃப் அந்த சீட்டை எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு எடுத்துட்டாங்க, அவங்க எடுத்த பேர் இது மாற்ற முடியாது, ஏன்னா அதனால இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பேரே இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, சுப்ரீம் ஆர்டர் கொடுத்தாச்சு, அதனால பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நல்ல படம் இந்த படம் வந்து இந்த படம் நான் பார்த்தேன், நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கதையோட போக்கும் சரி, கதையோட இதையும் சரி, இறுதி வரை கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அந்த டைரக்டர். அந்த டைரக்டர் இப்போ வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம், நாங்கள் ஹீரோயின் வரதுக்கு லேட் ஆச்சு, அவங்க ஹைதராபாத்லேருந்து வரதுக்கு 7:30 ஆச்சு. நான் சொன்னேன், எங்கள் வரப்போ ரொம்ப லேட் ஆச்சு, எல்லாம் 9 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுனால 6 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னாரு. எல்லாம் கரெக்டாக தலையிலே ஆடிட்டு வந்து இங்கே வந்து ஜூன் 25 அது வரைக்கும் பேசிகிட்டு இருப்பார் போல தெரியுது டேரக்டரு, அவ்வளோ நேரம் பேசினார். ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லா ப்ரொமோஷன் டீம்லேயும் நான் சொல்லியிருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னோட படங்கள்லையும் சரி, நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வைட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்டையும் நான் சொல்லுவேன், நான் வந்து அந்த டீம்கிட்ட சொல்லுவேன், புதுசாக இருந்தாங்கன்னா சொல்லுவேங்க, பாருங்கள் மேலே போய் யாருக்கும் தேங்க்ஸ் சொல்லாதீங்க, நாங்கள் வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், அப்படிலாம் பண்ணோம், இப்படிலாம் பண்ணோன்னு சொல்லாங்கன்னா அது யாருக்குமே தேவையில்லை, நீங்கள் ஜெயிச்சுட்டு பேசுங்க, அதை கேட்பாங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா எல்லாம் கேட்டுட்டு வராங்க, ஆனால் திருப்பி இங்கே வந்துட்டு நன்றி நன்றி நன்றின்னே சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. தயவுசெய்து இனிமேல் இந்த ஸ்டேஜில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறேன், அடுத்து நீங்கள் எந்த இன்டர்வியூ பண்ணாலும் யாருக்கு நன்றின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, படம் ஹிட் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஜூன் 25 ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லார்ட்டையுமே நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம், அவங்ககிட்ட சொல்கிறோம், இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் கடமை. ஆக்சுவலி படம் நல்லா இருந்தால் அவங்க மாதிரி வேறு யாரும் கொண்டாட மாட்டாங்கன்னா அதுக்கு நானே ஒரு பெரிய சாட்சி. நான் எடுத்த படங்களை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் டியூட்டி இஸ் டு கிவ் அ குட் ஃபிலிம் அண்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் தட். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். அந்த அவங்க ஒய்ஃப் சீட் எடுத்து கொடுத்த மாதிரி அந்த சீட்டு மிகப்பெரிய நல்ல சீட்டாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து என்னோட இன்னொரு நண்பர் புதுசாக ஆடியோ கம்பெனி ஆரம்பித்து இந்த படத்தோட ஆடியோவை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிலிமாக வாங்கியிருக்காங்க, நல்லா ப்ரைஸ் கொடுத்து. ரொம்ப நன்றி ஆம்லி மியூசிக்கு, அதோட ஓனர் சத்யாவுக்கும் என்னுடைய மிக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் பிரஜின், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அது வந்து இப்போ ரீசெண்ட் டயத்தில் நான் வந்து 2-3 படத்துக்கு நான் பிரஜினை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஒருத்தர் ஃப்ரெண்டு கேட்டார், ஏன்பா அப்படின்னாரு. இல்லை சார், இன்றைக்கி வந்து ஹீரோஸ் எல்லாம் வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டு வர மாட்டேங்கிறீங்க, அப்போ பிரஜினை கூப்பிட்டிங்கன்னா அவங்க ஃபேமிலியாகவே வந்துடுவாங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க, அதனால் அது ஒரு பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது, அதனால ஒரு பேக்கேஜாக வந்துடுது அது அப்படின்னு. அது மாதிரி பட் ரியலி இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர். எனக்கு இவரை ஒரு காமன் ஃப்ரெண்ட் போனபோது தான் எனக்கு பழக்கம். அப்புறமேல் தான் சொன்னாங்க, இவர் ரொம்ப ரொம்ப காலமாக நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காருன்றது எனக்கு. ஓகே, ஸோ ரஜினிக்கு இந்த படம் உண்மையிலேயே அந்த ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் சொன்ன மாதிரி இது வந்து அந்தரனுக்கு முன் அந்தரனுக்கு பின்னுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த அமையும். ஹரி என்னோட நல்ல நண்பர், நல்ல பையன், அந்த நல்லா மியூசிக் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ டேக் கேர் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஐ விஷ் ஆல் த டீம் அண்ட் இவானா வருண் அண்ட் சந்தோஷ் அண்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூஸ், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட்